பாட்டியின் முகத்தில் பளிச்சென்று வெளிச்சம் தெரிந்தது. சரி, நீ சொல்கிற வழிக்கே நான் வரேன். அப்படி திரும்ப வாங்கினதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எப்படி பிரித்து கொடுப்பீங்க? சடனாக ஹரிஷ் கேட்டதும் எல்லோரும் பேச்சை நிறுத்தினார்கள். அனுராதா பாட்டியின் முகம் இறுகியது. சந்தனா எதுவும் பேசாமல் யோசனையுடன் நின்றாள். முன்பெல்லாம் ஹரிஷ் இதுபோல் பேசும்போது வேகமாக தடுத்து நிறுத்தும் அவள், இந்த முறை அவன் தன் ஃபேமிலிக்கு எதிராக பேசினாலும் ஒரு முறை கூட தடுக்க முயற்சிக்கவில்லை. அவளுடைய அந்த மாற்றத்தை அங்கிருந்த யாரும் கவனிக்கவில்லை. அவர்கள் அவளை பழைய சந்தனாவாக நினைத்துதான் பேசிக்கொண்டிருந்தார்கள். பாட்டி தானே இந்த ஃபேமிலியோட ஹெட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸ் எல்லாம் அவங்க பேரில் தான் போகும். கார்த்திக் சாதாரணமாக சொன்னான். கார்த்திக், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லைல்ல? ஹரிஷ் சத்தமாக இதை கேட்டான். டேய், யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற? நீ சொல்கிறத பார்த்தா சந்தனாவுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண மனசில் போல. கார்த்திக் அமைதியாக இருந்த சந்தனாவை குறிவைத்து அடித்தான். ஹரிஷ் அதற்கும் ஏதோ பதில் சொல்ல போக சந்தனா அவனுடைய கையை பிடித்து தடுத்தாள். சந்தனா, வந்ததிலிருந்து உன் ஹஸ்பண்ட் தான் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? பாட்டி ஒரு கணக்கிடும் பார்வையுடன் அவளை கேட்டார். பாட்டி, கார்த்திக்கோட ஐடியா உண்மையிலேயே பெஸ்ட்டு தான், நான் அதை ஏற்றுக்கிறேன். சந்தனா நிதானமாக சொல்ல அனுராதாவின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. கார்த்திக்கின் முகத்திலும் தான் நினைத்ததை சாதித்துவிட்ட வெற்றி களிப்பு தெரிய அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். இல்ல என்று அவன் கத்த வாயை திறக்க அதற்கு முன் சந்தனாவே மீண்டும் பேச்சை தொடங்கியிருந்தாள். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இது என்னோட ஷேர்ஸ் கிடையாது. மிஸ்டர் ராகவ் என்னை நம்பி ஒப்படைச்சது. அதனால் இதை மொத்தமாக தூக்கி கொடுக்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதே சமயம் இந்த கம்பெனியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்க ஷேர்ஸில் பாதி 30% நான் தரேன். இந்த குடும்பத்தோட தலைவியான பாட்டி அவங்களோட பங்கா 20% தரட்டும். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் கொடுத்த மாதிரியே அவங்க ஷேர்ஸை திரும்ப எடுத்துக்கலாம். சந்தனா முகத்தில் எந்த உணர்ச்சியும் இன்றி இதை கூறினாள். அவர்களுடைய வார்த்தையை வைத்து அவர்களையே திருப்பி அடித்தாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை. சந்தனா இவ்வளவு தெளிவாக பேசுவாள் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. உனக்கு என்ன தைரியம்? அவ்வளவு நேரம் சந்தனாவிடம் காட்டி வந்த சாந்தமான முகத்தை மாற்றி கோபமாக கத்தினார் அனுராதா. சந்தனா பேசியதை கேட்டு சந்தோஷத்தில் உறைந்து நின்ற ஹரிஷ் பாட்டி கத்தியதை பார்த்து சத்தமாக சிரித்தான். இப்போ நீ ஏண்டா சிரிக்கிற? கார்த்திக் பல்லை கடித்து கொண்டு அவனை கேட்டான். இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நிஜமாவே நீங்கள் எல்லாரும் உங்களை ஒரே ஃபேமிலியாக தான் நினைக்கிறீங்களா? ஏன் உங்கள் ஃபேமிலி மேலே உங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை? ஏமாற போகிற விஷயத்தில் மட்டும் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையாக போய் போட்டி போட்டுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க. இப்போ கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதில் ஷேர்ஸ் வச்சுருக்க ஒருத்தர் கூட நான் இவ்வளவு தரேன்னு வாயவே திறக்கலை. சந்தனா அவளோட ஷேர்ஸில் பாதியை தரேன்னு சொல்லிட்டா. அப்போ நியாயப்படி இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கிற ஷேர்ஸில் பாதியை தரணும் இல்லை? ஹரிஷ் கேட்க பதில் சொல்ல முடியாமல் எல்லோரும் தலைகுனிந்து நின்றார்கள். இப்போ நஷ்டம்னு வந்த உடனே என்னோட ஒய்ஃபை அவகிட்ட இருக்கிற ஷேர்ஸ் மொத்தத்தையும் கொடுக்க சொல்கிறீங்க. அப்போ நாளைக்கு லாபம் வந்தாலும் இதே மாதிரி எல்லா ப்ராஃபிட்டையும் அவளுக்கு விட்டு கொடுத்துருவீங்களா? அவன் கிண்டலாக கேட்க யாருமே வாயை திறக்கவில்லை. அவன் பேசுவது அத்தனையும் உண்மை என்று அவர்களுக்கு புரிந்தது. உன்னை எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பல்ல, முதல்ல இவனை தூக்கி யாராவது வெளியே போடுங்க. அனுராதா ஆக்ரோஷத்துடன் கத்தினார். ஹரிஷ் பேசிய உண்மைகள் அவருடைய மனசாட்சியை சுட்டு பொசுக்கியது. இதே டயலாகை எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க பாட்டி? நீங்கள் என்ன கத்துனாலும் இங்கே இருக்கிற யாருக்கும் என் மேலே கை வைக்கிற தைரியம் கிடையாது. அவ்வளோ ஏன் உங்கள் செல்ல பேரன் கார்த்திக்கிட்டேயே அதை செய்ய சொல்லி பாருங்களேன். ஹரிஷ் திமிராக கூறினான். அதை கேட்டு கார்த்திக்கின் முகம் வெளிரியது. விஜேந்தர் சிங் வாங்கிய அடிகள் இன்னும் அவன் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. ஹரி, போதும், நாம் போகலாம் சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்த சந்தனா, என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் பாட்டி, அது உங்களுக்கு ஓகேனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி பேசிக்கலாம் என்றவள் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த ஹரிஷின் கைகளை பிடித்து கொண்டு கம்பீரமாக வெளியேறினாள். அனுராதா பாட்டி அவர்களை தடுக்கப் போவதில்லை என்று தெரிந்த கார்த்திக் எதுவும் செய்ய முடியாமல் கோபத்துடன் கால்களை தரையில் உதைத்தான். சந்தனா, இப்போ ரிமோட் கண்ட்ரோல் உன் கையில் இருக்கிறதுனால உன்னோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த ஆட்டம் போடுற. இதெல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அந்த 60% ஷேர்ஸும் உன் கையிலிருந்து பிடுங்கினதுக்கப்புறம் இந்த கார்த்திக் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். மனதிற்குள் சபதம் எடுத்தவன் போகும் அவர்களை வெறியுடன் பார்த்தான். காரில் ஏறிய உடனேயே ஹரிஷ் முதல் வேலையாக, பேபி நான் கூட பயந்துட்டேன், ஆனால் நீ சூப்பராக கலக்கிட்ட உற்சாகமாக அவன் சொல்ல சந்தனா வெட்கத்துடன் சிரித்தாள். எல்லாம் நீ பின்னாடி நிற்கிற தைரியம்தான் ஹரி சொன்னவள் அவனுடைய தோள் மீது சாய்ந்து கொண்டாள். அடுத்த நாள் ஹரிஷ் ஆஃபீஸிற்குள் நுழைய
நிகிதா அவனுக்காக கவலையுடன் காத்திருந்தாள். என்னாச்சு நிகிதா? யோசனையுடன் அவன் கேட்க, சார், நம்ம கம்பெனியோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றாள். அவளுடைய ரியாக்ஷனில் இருந்தே அவர்கள் நல்ல விஷயத்திற்காக காத்திருக்கவில்லை என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். நான் இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவேன். அது வரைக்கும் அவங்களை எனக்காக மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லுங்கள். அவங்க குடிக்கிறதுக்கு டீ காஃபின்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நிகிதாவிற்கு ஆர்டர் போட்டவன் தன்னுடைய ரோலிங் சேரில் போய் உட்கார்ந்தான். பின்பு வேகமாக அவனுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்து கம்பெனியின் ஸ்டாக் சிச்சுவேஷனை பார்த்தான். ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடன் இன்றைக்கும் ஷேர் பிரைசஸ் 10% அளவிற்கு சரிந்திருந்தது. இதனால் ஏற்கனவே அவர்கள் கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவன் தன்னிச்சையாக அந்த மேஜையின் டிராயரை இழுக்க அதில் ரூபனிடம் வாங்கிய வளையல் இருந்தது. அதை கையில் எடுத்தவன், இதனால் என்ன பிரயோஜனம் என்று முகத்தை சுழித்தபடி சொன்னான். அப்படியே யோசனையுடன் அந்த வளையலை கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்தில் மனது ரிலாக்ஸாகவும் நிம்மதியாகவும் உணர்வதை கவனித்தான். இந்த ஃபீல் வித்தியாசமாக இருக்கே. தனக்குள் நினைத்தவன் அதில் பதிக்கப்பட்டிருந்த கல்லை உற்று நோக்கினான். திடீரென்று அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இதை பார்த்தா மரகத கல் மாதிரி தெரியலையே. ஆமாம், இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்? இது ஒரு கிரீன் டாமலின். இந்த வளையல் ஏன் அப்படி கவர்ந்து இழுத்துச்சுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த வளையலை பழங்குடி மக்கள் மரகத கல்லை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்கன்னு இத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோன் மேலே பழங்குடி மக்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலையே. இப்போ இந்த கல்லை நான் அட்ராக்ட் பண்ணுறத பார்த்தா அந்த மக்களோட நம்பிக்கையெல்லாம் உண்மைதான் போல. நினைத்தவன் மெதுவாக அந்த வளையலை டேபிளின் மீது வைத்தான். அந்த கல்லில் இருந்து வந்த ஒளி அவனுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பியது. இதை பற்றி யார்கிட்ட கேட்டால் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும்? யோசித்தவனுக்கு கயல்விழியின் ஞாபகம் வந்தது. அவள்தான் ஹெர்பல் மெடிசின், உள்ளுணர்வு, பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்படியென்றால் இது பற்றியும் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தான். உடனடியாக ஃபோனை எடுத்து அவளுக்கு அழைக்க 2வது ரிங்கிலேயே அவள் பதிலளித்தாள். சொல்லு ஹரீஷ், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? அவளுடைய குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. கையில் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். இந்த கிரீன் டாமலின் ஸ்டோன் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஹரீஷ் ஆர்வத்துடன் கேட்டான். ஸ்டோன்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியும். சில ஸ்டோன்ஸ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அதை போட்டுக்கிறதால ஒர்க்கில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்புகிறாங்க. கயல்விழி சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் என்றான் ஹரீஷ். அவனுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்திருந்தாலும் கயல்விழி சொன்னபோது அப்போதுதான் தெரிவது போல கேட்டுக்கொண்டான். சரி, இப்போ நான் கேட்ட ஸ்டோன் பற்றி சொல்லு ஹரீஷ் கேட்க. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? கயல்விழி விளையாட்டாக பதிலளித்தாள். கயல், எனக்கு உண்மையாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு வளையல் இருக்குது. அதில் இந்த கல் தான் பதிச்சிருக்காங்க. அந்த வளையலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கல் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹரீஷ் திரும்பவும் அழுத்தமாக கேட்டான். சரி, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால போனா போகுதுன்னு சொல்கிறேன். இன்னும் 1 ஹவரில் எல்பி பேங்க்குக்கு வா. நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன். கயல்விழி உறுதியளித்து விட்டு ஃபோனை வைத்தாள். அப்போது நிகிதா கதவை தட்டி விட்டு உள்ளே வந்தாள். சார், மீட்டிங் ஹால் எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவள் சொல்ல, தலையாட்டிய ஹரீஷ் எழுந்து அந்த ஹாலை நோக்கி சென்றான். தியானா மீடியா அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு அவன் நடத்தும் முதல் பெரிய மீட்டிங் இதுதான். அதனால் அவனை பற்றி அங்கிருந்த யாருக்கும் பெரிய அபிப்பிராயம் இல்லை. அவன் அந்த ஹாலிற்குள் நுழைந்தவுடன் வேகமாக எழுந்து நின்ற ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஹரீஷ் சார், இதுக்கு மேலே நம்மளால் போராட முடியாது. ஒருவேளை நாம் ஜெயிச்சாலும் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்றார். ஷேர் மார்க்கெட் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள். அவனுடைய சேரில் போய் அமர்ந்த ஹரீஷ் பொறுமையாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டான். எல்லோரும் பேசி முடித்த பிறகு அந்த ரூமை சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்த அவன், எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா என்று கேட்டான். சார், நாம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும். ஒருவர் தன்னால் முடிந்தவரை அழுத்தி கூறினார். சரி, நீங்கள் இதை சொல்கிறதுக்கு ராஜேஸ்வரன் ஃபேமிலி எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? ஹரீஷ் நிதானமாக கேட்டான். அதை கேட்டு அதிர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அதன் பிறகு வாயை திறக்கவில்லை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட சண்டை போட வேண்டான்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போவே வெளியே போயிடுங்க. உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல என்றவன் எல்லோரும் அமைதியாக இருக்க, அப்படின்னா யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை போல என்று கம்பீரமாக கேட்டான். பின்பு நிகிதாவிடம் திரும்பி, தேவையான எந்த ஃபண்ட்ஸையும் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் தரேன்.
நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் மார்க்கெட்டை ஸ்டெடியாக வச்சுக்கிறது தான், புரியுதா என்று கேட்டான் ஹரிஷ். அவள் சரி என்று தலையாட்ட அங்கிருந்த மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லை தான். பட் இப்போதைக்கு நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ நான் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக விட்டு தர மாட்டேன். அதனால் நீங்கள் எல்லாரும் பயப்படாமல் இருங்க. பிஸ்னஸில் தோக்கிறத விட தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் டேஞ்சர். அதைத்தான் அவங்க உருவாக்க பார்க்குறாங்க. எனக்கு இதை பார்த்தெல்லாம் சுத்தமாக பயம் இல்லை. ஏன்னா நான் இதை விட மோசமான சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ இதிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹரிஷ் அவர்களுக்கு வாக்களித்தான். ஹரிஷின் அந்த கான்ஃபிடென்ட்டான பேச்சு அவர்களுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை விதைத்தது. அவர்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்க, ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு நிலைமையில் மீட் பண்ணணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே, இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஒரு டைம் மீட் பண்ணி இந்த கம்பெனியோட வளர்ச்சி பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா நாம் கலைஞ்சு போகலாம் என்றவன் அவர்களிடமிருந்து விடைபெற்று வெளியேறினான். உண்மையில் அப்போது நடந்ததை நிகிதாவாலேயே நம்ப முடியவில்லை. பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று அவள் பயந்திருக்க 5 நிமிடத்தில் மீட்டிங்கை முடித்துவிட்டு அவன் வெளியேறியிருந்தான். நிச்சயமாக இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால் யாராக இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இத்தனை பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. ஆனால் ஹரிஷ் சார் இவ்வளோ பேரையும் ஒரே வாரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் சொல்ல நினச்சதை சொல்லிட்டு கிளம்பிட்டார். ரியலி ஹீஸ் கிரேட் என்று மனதிற்குள் பெருமையாக நினைத்து கொண்டாள் அவள். அதே நேரத்தில் ஹரிஷ் கைல்விழி சொன்ன எல்பி பேங்கிற்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு இறங்கினான். அந்த 2-3 நாட்களாக ஷேர் மார்க்கெட்டில் நடந்த குளறுபடி பொதுமக்கள் வரைக்கும் பரவி இருந்தது. அதனால் பயந்த பலரும் தங்களுடைய பணத்தை எடுக்க அலைமோத பேங்க் நல்ல கூட்டமாக இருந்தது. ஹரிஷ் பழக்க தோஷத்தில் நேராக விஐபி பகுதிக்கு சென்றான். கயல்விழி தனக்காக அங்குதான் காத்திருப்பாள் என்று அவன் நினைத்தான். அங்கு போனவுடன் முன்னால் இருந்த ஒரு ஸ்டாஃப், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டாள். எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், தேங்க்யூ. நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன். ஹரிஷ் சாதாரணமாக சொன்னான். ரியலி சாரி சார், இந்த ஏரியா விஐபி கஸ்டமர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னா நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க, ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். அதில் என்ன பிரச்சனை என்று ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்டான். எங்கு போனாலும் இந்த மாதிரி பணக்காரர்கள், விஐபிஸ் என்று அவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் அவனை எரிச்சல் படுத்தினார்கள். இந்த பணமெல்லாம் இல்லாமல் சாதாரண ஹரிஷாக இருந்தபோது பட்ட அவமானங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. சரி, எனக்கும் இங்கே சில வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு, இப்போ நான் உள்ளே போகலாமா என்று மறுபடியும் கேட்டான். சார், நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருவாங்க. இல்லை, நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும். ஹரிஷ் பிடிவாதமாக சொல்ல, சார் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி ஏடிஎம் இருக்குது, போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து நோயின்னு கழுத்து அறுக்காதீங்க என்று கடுப்புடன் சொன்னார். இல்லை, நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும். ஹரிஷ் பிடிவாதமாக சொல்ல, சார் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி ஏடிஎம் இருக்குது, போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து நோயின்னு கழுத்து அறுக்காதீங்க என்று கடுப்புடன் சொன்னாள். ஹரிஷ் முகத்தை சுளித்தான். இவங்க ஏன் மக்கள்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க? கஸ்டமர் சர்வீஸ் தானே இவங்க வேலையே. ஆனால் அதை கூட ஆள் பார்த்து தான் செய்வாங்க போல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என் அக்கௌண்ட்டில் இருந்து 2 crores பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த கார்டை எடுத்து வெளியே வைத்தான். இதில் ஒரு பேர் கூட இல்லை, இதை எப்படி சார் நம்புறது? ஏன் சார் பிரச்சனை பண்ணணுன்னே இங்கே வந்திருக்கீங்களா என்று அந்த கார்டை தூக்கி எறிய போனாள். அப்போது அந்த பக்கமாக நடந்து போன பேங்க் மேனேஜர் அந்த கார்டை அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவருடைய கால்கள் பலமில்லாமல் நடுங்கியது. இங்கே என்ன நடக்குது? அவர் சத்தமாக கேட்க, சார், இந்த ஆள் வந்ததிலிருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த கார்டை கொடுத்து பணம் எடுக்கணும்னு சொல்கிறார். அந்த பெண் கம்ப்ளைண்ட்டாக சொன்னாள். அதை கேட்டு கோபப்பட்ட அந்த மேனேஜர், ஹலோ, உங்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ஒரு கஸ்டமரை இப்படி தான் ட்ரீட் பண்ண சொல்லி தந்தாங்களா? இந்த பேங்க்கில் ₹1 அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அவங்க கஸ்டமர் தான். அவங்கள நீங்கள் மரியாதையோடு தான் நடத்தணும். அப்படி இருக்கும்போது அவர் பிளாக் கார்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சென்னையிலேயே 2-3 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த கார்டு இருக்குது. அந்த மேனேஜர் முடிந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து சொன்னார். சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்டில் பேர் கூட இல்லை. அந்த பெண் மெதுவாக சொன்னாள். இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் ஏமா இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? தலையில் அடித்து கொண்ட அந்த மேனேஜர், சார், நான் தான் பிரான்ச்சோட மேனேஜர். நீங்கள் எங்கள் கஸ்டமராக இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள் என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் கூறினார்.
அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. அந்த மேனேஜர் பேங்கில் வேலைக்கு சேர்ந்த இத்தனை ஆண்டுகளில் இந்த மாதிரியான பிளாக் கார்டை ஒரு முறை கூட பார்த்ததில்லை. எனக்கு எந்த ஹெல்ப்பு வேண்டாம், நான் ஜஸ்ட் பணத்தை வித்ட்ரா பண்ண தான் வந்தேன். அவங்க தான் எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஹரீஷ் ரூடாக நடந்து கொண்ட அந்த பெண்ணை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சொன்னான். சார், ஐம் ஸோ சாரி, நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது. அந்த பெண் மெதுவாக மன்னிப்பு கேட்டாள். சார், நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்? அந்த மேனேஜர் பணிவுடன் கேட்டார். எனக்கு என்ன வேணும்னு நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஹரீஷ் லேசான கிண்டலுடன் சொன்னான். எஸ் சார், நீங்கள் கேட்ட பணத்தை நான் இப்போவே வித்ட்ரா பண்ணி தரேன். சொன்னவள் அந்த கார்டை எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள். சார், அது வரைக்கும் நீங்கள் என்னோடய ரூமில் வெயிட் பண்ணுங்கள். மேனேஜர் அவனை அழைத்து கொண்டு சென்று உபசரித்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பெண் 2 பெரிய பைகளுடன் அங்கே வந்தாள். சார், நீங்கள் கேட்ட 2 கோடி ரூபா. அவளுடைய குரலில் பயம் தெரிந்தது. அவளால் ஹரீஷின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவனிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து அவமானமாக இருந்தது. அவளை ஷார்ப்பாக ஒரு பார்வை பார்த்த ஹரீஷ், ஆக்சுவலி நான் இப்போ மனசை மாற்றிக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போக விருப்பம் இல்லை. ஸோ இதில் ஒரு 500 ரூபா எனக்கு போதும். மிச்சத்தை கொண்டு போய் திரும்பவும் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிடுங்க. நிதானமாக சொன்ன ஹரீஷ் அந்த பேக்கை திறந்து ஒரு 500 ரூபாயை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அந்த பெண்ணும் மேனேஜரும் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அந்த மேனேஜர் அதிர்ச்சியுடன் பார்த்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த பெண்ணிற்கு அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்பது புரிந்தது. ஓகே சார் என்றவள் அமைதியாக அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இனிமேலாவது வர கஸ்டமர்ஸை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்ல தலைகுனிந்து நின்ற அவள் மெதுவாக தலையாட்டினாள். ஹரீஷ் மேனேஜர் ரூமில் இருந்து எழுந்து வெளியே வந்தான். அப்போது அவனை பார்த்த கயல்விழி, ஹரீஷ், நீ இங்கே என்ன பண்ணுற என்று கேட்டாள். நீ தான் இந்த பேங்க்குக்கு வர சொன்ன, நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்தேன். சரி, வெயிட் பண்ணுற நேரத்தில் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் பணம் எடுக்கலான்னு போனேன். ஹரீஷ் சிரித்து கொண்டே சொன்னான். அவன் விஐபி ஏரியாவுக்குள் இருந்து வருவதை கவனித்திருந்த கயல்விழி, அப்படி பார்த்தாலும் உனக்கு அங்கே என்ன வேலை? அது விஐபி கவுண்டராச்சே. அவனுடைய கண்களை நேராக பார்த்தபடி சந்தேகத்துடன் கேட்டாள் கயல். அவளும் ரொம்ப நாட்களாக அந்த பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறாள். அதனால் அந்த விஐபி கவுண்டர் கோடிகளில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்பது அவளுக்கு தெரியும். ஓ, மேடம் போலீஸ்னு நிரூபிக்கிறீங்களோ? மனதிற்குள் நினைத்த ஹரீஷ், அது எனக்கு தெரியாது. நான் சும்மா அங்கே போனேன், கவுண்டர் ஃப்ரீயாக இருந்ததால் என்னை பணம் எடுக்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று அசால்ட்டாக சொன்னான். கயல்விழிக்கு அவன் கூறியதில் பெரிதாக நம்பிக்கை வரவில்லை. இருந்தாலும் அதற்கு மேல் தூண்டி துருவி கேட்க விருப்பமில்லாமல் பேச்சை மாற்றினாள். ஏதோ ஸ்டோன் பற்றி பேசணும்னு சொன்ன அவள் கேட்க, அதை பற்றி இங்கே பேச வேண்டாமே, உனக்கு வேலை முடிஞ்சதுன்னா நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசலாம். ஹரீஷ் பதில் சொல்லி கொண்டு இருக்கும்போது திடீரென்று யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. நாங்கள் இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கோம், எல்லாரும் அமைதியாக தரையில் படுங்க என்று கணீரென ஒரு குரல் கேட்டது. சடனாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த 5 முகமுடி கொள்ளையர்களை பார்த்துதான் அங்கிருந்தவர்கள் பயத்தில் கத்தியிருந்தார்கள். அப்போது ஒருவன் துப்பாக்கியால் மேலே சுட்டு, நாங்கள் சொன்னது உங்கள் காதில் விழலையா? அவர்களுடைய தலைவன், உங்களோட தலை தப்பிக்கணும்னா ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிறத செய்யுங்க என்று கத்தினான். அதை கேட்டு பீதியடைந்த மக்கள் தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைக்கத் தொடங்கினார்கள். கயல்விழி முதலில் அவர்களை எதிர்த்து சண்டை போடலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்தவள், அவள் அப்படி செய்தால் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அமைதியாக இருந்தாள். எவ்வளோ தைரியம் இருந்தா இவனுங்க பட்ட பகலில் பேங்கை கொள்ளையடிக்க வந்திருப்பானுங்க. கயல்விழி பல்லை கடித்து கொண்டு கூறினாள். அப்போ நைட்டில் வந்தால் பரவாயில்லையா? ஹரீஷ் கேட்க கயல்விழி அவனை முறைத்தாள். இந்த நேரத்தில் கூட உன்னால் எப்படி ஜோக்கடிக்க முடியுது? அவள் கடுப்புடன் கேட்க, என்ன பண்ணுறது, தானாக வருது. பயமே இல்லாமல் ஜாலியாக பதில் சொன்னவனை வெட்டலாமா இல்லை குத்தலாமா என்பது போல் அவள் பார்த்தாள். அம்மா தாயே, பார்வையிலேயே என்னை பஸ்பமாக்கிறத. என் பொண்டாட்டிக்கு வேற நான் ஒரே புருஷன், பின்ன என்ன? பகலில் வந்தால் தானே மக்களை பணைய வச்சு கொள்ளையடிக்க முடியும். நைட்டு வந்து அலாரம் அடித்து காட்டி கொடுத்துரும்ல, ரிஸ்க்கு ஜாஸ்தின்னு நினச்சிருப்பானுங்க. சரி, அதை விடு, இப்போ என்ன செய்யலான்னு சொல்லு. அவனுங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணலாமா? ஹரீஷ் மெதுவாக கேட்டான். இல்லை வேண்டாம், அவனுங்க கையிலெல்லாம் துப்பாக்கி இருக்குது. நம்மளால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத என்று அவனுக்கு அட்வைஸ் செய்தாள். அவள் சொன்னது புரிந்ததால் தலையாட்டிய ஹரீஷ்,
நீ சொல்கிறதும் சரிதான். பக்காவாக பிளான் போடாமல் இப்படி பகல் நேரத்தில் கொள்ளையடிக்க இறங்கியிருக்க மாட்டானுங்க. எப்படியும் ஒரு செகண்ட் அவனுக்கு கவனம் மாறும். அந்த டைமை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்று தைரியம் சொன்னான். அப்போது அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பேங்க் மேனேஜரை பார்த்து, உள்ளே போய் ஒரு 10 கோடி ரூபா பணத்தை பேக்கில் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வா, வேகமாக போ, எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று அதிகாரமாக கட்டளையிட்டான். இப்போது எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. மேனேஜர் நடுங்கிக் கொண்டே பதில் சொன்னார். ஏன்னா என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? பேட்மேன் படத்தில் அதே ஜோக்கர் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல உனக்கு. ஒரு ஃபேமஸான பேங்க்கில் வெறும் 10 கோடி ரூபா இல்லைன்னு சொன்னால் அதை நம்பணுமா? நான் என்ன உங்ககிட்ட 10,000 கோடியாக கேட்டேன்? எனக்கு இப்போவே 10 கோடி ரூபா பணம் வேணும். யார் போய் எடுத்துகிட்டு வரீங்க? அங்கிருந்த ஸ்டாஃப்ஸை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான் அந்த தலைவன். இல்லைண்ணா, உண்மைதான் சொல்கிறேன். இந்த கொஞ்ச நாளாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை போகிறதுனால மக்கள் எல்லாரும் அவங்களோட சேவிங்ஸை எடுத்துகிட்டே இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் திரும்ப வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மீடியமான பிரான்ச்சு தான், ஹெட் ஆஃபீஸ் இல்லை. இங்கே அவ்வளோ பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த மேனேஜர் பல்லை கடித்து வலியை அடக்கி கொண்டு கூறினார். இன்னும் ஒரு வாரத்தை பேசினா அடுத்த குண்டு உன் நெஞ்சில் தான் பாயும் சொன்ன அந்த தலைவன் மேனேஜரின் இதயத்தை குறிவைத்தான். மற்றவர்கள் பயத்துடன் அதை பார்த்தனர். அப்போது திடீரென தன்னுடைய ஐடி கார்டை தூக்கி பிடித்தபடி எழுந்து நின்ற கயல்விழி, நான் சென்னையோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன். கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு தலைக்கு மேலே கையை தூக்கிட்டு நில்லுங்க என்று அதிகாரமாக சொன்னாள். இன்னும் தரையில் படுத்திருந்த ஹரீஷ் அவளை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்த்தான். லூசா இவ, நல்ல சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ பெரிய விஜயசாந்தி மாதிரி எந்திரிச்சு நிற்கிறா, அதுவும் என்கிட்ட ஒரு சிக்னல் கூட காமிக்காம என்று நினைத்து கொண்டே அவளை பார்த்தான். இப்போது அந்த முகமுடி கொள்ளையர்கள் அத்தனை பேரும் கயல்விழியின் பக்கம் திரும்பினார்கள். அப்படியோ ஆஃபீஸர், செஞ்சுட்டா போகுது. டேய், அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி கையை மேலே தூக்கிட்டு நில்லுங்கடா சொன்ன அந்த தலைவன். ஆமாம், நாங்கள் ஏன் உன் பேச்சை கேட்கணும்? நீ என்ன ஐடி கார்டை நீட்டிக்கிட்டு நிற்கிற? உன் ஐடி கார்டை செக் பண்ணுறதுக்கு இது என்ன ஏர்போர்ட்டா என்று கேட்க மற்ற கொள்ளைக்காரர்கள் சத்தமாக சிரித்தனர். கடவுளே, நான் கூட ஒரு நல்ல ஐடியாவோடு தான் எந்திரிச்சு நிற்கிறாளோன்னு நினச்சேன். கையில் துப்பாக்கி கூட இல்லாமையா இவன் அவனுங்களை மிரட்டினா? எந்த தைரியத்தில் இவ இப்படி பண்ணுறா? ஹரீஷுக்கு என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை. பாவண்டா, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு துப்பாக்கி கூட வாங்கி கொடுக்கல போல. நமக்கு பாரு எவ்வளோ ஈஸியாக 10 ரூபாய்க்கு 5ன்னு பாண்டி பஜாரில் கிடைக்கிது. ஏன் ஏசிபி மேடம், நான் வேணா உங்களுக்கு ஒரு துப்பாக்கியை ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணட்டுமா என்று கோணலான சிரிப்புடன் அந்த தலைவன் கேட்க கயல்விழியின் முகம் அவமானத்தில் சிவந்தது. சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவளை கட்டி தூக்கி ஒரு மூலையில் போட்டு வைங்க, போகும்போது காருக்குள்ளே போட்டுட்டு போகலாம். போலீஸ்காரி வேற, எப்படியும் நமக்கு யூஸ் ஆவா அந்த தலைவன் கொடூரமான குரலில் சொன்னார். உடனே 2 பேர் துப்பாக்கியை நீட்டியபடி கயல்விழியை நோக்கி வந்தனர். அவர்கள் பக்கத்தில் வரும் வரை பொறுமையாக இருந்தவள் சடனாக அவளுடைய காலை தூக்கி 2 துப்பாக்கிகளையும் ஒரே நேரத்தில் தட்டிவிட்டாள். அடுத்ததாக கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவனின் அடி வயிற்றை பார்த்து உதைத்தவள் மறுபுறம் திரும்பி இன்னொருவனின் முகத்தில் குத்துவிட்டாள். டேய் பாப்பா, நிஜமாவே ஏசிபி போல தான்டா. துப்பாக்கி தான் கொடுக்கலன்னு நினச்சேன், ஆனால் ஃபைட்டில் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. தன் கூட்டத்திடம் இதை சொன்னவன் கயல்விழியின் பக்கம் திரும்பி, சரிங்க ஏசிபி மேடம், இப்போ வேணால் நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? உங்கள் கால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா, இல்லை என் துப்பாக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா? எங்ககிட்ட இன்னும் மொத்தம் 5 துப்பாக்கி இருக்குது. இங்கே இருக்க ஆளுங்களை தலைக்கு ஒன்றுன்னு வச்சா கூட எப்படியும் ஒரு 30 விக்கெட் காலி. மிச்சம் இருக்கிறவங்கள எத்தனை பேரை நீங்கள் ஃபைட் பண்ணி காப்பாற்றிடலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த 30ல் ஒரு குண்டு உங்களுக்காக கூட இருக்கலாம். அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவங்களை காப்பாற்ற முடியும்? அந்த தலைவன் கிண்டலாக சொல்ல கயல்விழி கோபத்துடன் அவனை பார்த்தாள். நீ செய்கிறது முட்டாள்தனம். பேங்கை கொள்ளையடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினச்சியா? அவள் மிரட்டுவது போல கேட்க, அதுக்கான பிளான் கூடவா இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த தலைவன் மறுபடியும் சிரித்தான். மேனேஜரின் உயிரை காப்பாற்றத்தான் அவள் எழுந்து நின்றாள் என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான். அதனால் இதற்கு மேல் தாமதிக்கக்கூடாது என்று நினைத்தவன் துள்ளி குதித்து எழுந்தான். கயல், நீ அந்த மேனேஜருக்கு என்னாச்சுன்னு பாரு, நான் இவனுங்களை கவனிச்சுக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கயல்விழி புரிந்து கொள்ளும் முன்பாகவே கொள்ளைக்காரர்களில் ஒருவன் மீது பாய்ந்திருந்தான் ஹரீஷ். அவனுடைய துப்பாக்கியை தட்டிவிட்டு இருந்தவன் வேகமாக குதித்து அந்த கொள்ளைக்காரனின் உச்சந்தலையில் தனது கைமுட்டியை இறக்கினான்.
அடி விழுந்த வேகத்தில் அவன் ஒரு மணல் மூட்டையைப் போல மடங்கி கீழே உருண்டான். ஏதோ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போல, இவர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒருவன் சந்தோஷமாக சொல்ல மற்றவர்கள் அதை ஆமோதித்து தலையாட்டினார்கள். டேய் சின்னப்பையா, எந்த கேங்குடா நீ? அந்த தலைவன் ஹரிஷை பார்த்து கேட்டான். ஹரிஷுடைய சண்டை திறமையை பார்த்தவன் ஏதோ ரவுடி கும்பலைச் சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டான். அதற்குள் இன்னொருவன் ஹரிஷை பார்த்து பயப்படாதது போல கத்தினான். அவனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, அவன் ஒருத்தந்தான், நாம இத்தனை பேர் இருக்கோம் என்று தைரியம் சொன்னான். ஆமாம், இவனால் நம்மளை என்ன பண்ணிட முடியும்? நாம் எல்லாரும் சேர்ந்தா இவனை ஒரே அடியில் காலி பண்ணிடலாம். அப்படியே தூக்கி தரையில் விசிறி அடித்தான் ஹரிஷ். இன்னொருவன் நீளமான கத்தியுடன் ஹரிஷை நெருங்க ஓரக்கண்ணால் அதை பார்த்தவன் கடைசி நொடியில் அதே போல கத்தி வைத்திருந்த கையை மடக்கி பிடித்து அந்த கொள்ளைக்காரனின் தோளிலேயே திருப்பி குத்தும்படி செய்தான். வந்த 7 பேரில் 2 பேரை கயல்விழி அடித்து வீழ்த்தி இருக்க 3 பேரை ஹரிஷ் தூக்கி போட்டு மிதித்திருந்தான். இப்பொழுது மிச்சம் இருந்தது 2 பேர் மட்டும்தான். சண்டைக்கிடையில் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கிகளை பறித்த ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அதிலிருந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டு துப்பாக்கிகளை மூலைக்கு ஒன்றாய் வீசியிருந்தார். இப்போது பொறுமை இழந்த அந்த தலைவன் துப்பாக்கியுடன் ஹரிஷின் மீது பாய காலை தூக்கி அந்த துப்பாக்கியை தட்டிவிட்ட ஹரிஷ் அந்த தலைவனையும் ஃபுட்பாலை போல ஓங்கி ஒரு உதை விட்டான். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.